அவருடைய வருகையில் யார் காணப்படுவார்கள்? அவருடைய வருகையில் காணப்பட நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு 3 வேத வசனத்தை மாத்திரம் நம்ம வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது, அவர் மறுபடியும் வரும் பொழுது உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. வரப்போகிறவர் யார்? பரிசுத்தமுள்ள ஒரு தேவன். வரப்போகிறவர் யார்? பரிசுத்தத்திலே மகத்துவமானவர். அவரை சந்திப்பதற்கு உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் 3 குற்றமற்றதாய் காணப்பட வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நல்லது. பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம், நல்லது. ஞானஸ்நானம் பெற்றுவிட்டோம், நல்லது. ஒரு சபைக்கு வருகிறோம், ஜெபிக்கிறோம், நல்லது. ஆனால் இயேசு வரும் பொழுது உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் 3 குற்றமற்றதாய் காணப்பட வேண்டும். அந்த பரிசுத்தம் காணப்பட வேண்டும். முற்றிலும் ஒரு பரிசுத்தம். வரப்போகிற ஆண்டவர் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் பரிசுத்தம். காரணம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14-15 வசனம் சொல்லுகிறது, உங்களை அழைக்கிறவர் பரிசுத்தராய் இருக்கிறதை போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நடக்கைகள் எல்லாவற்றிலும் இயேசுவை நோக்கி பாருங்கள். அவருடைய கண்ணின் பார்வையிலே பரிசுத்தம், அவருடைய சிந்தனையிலே பரிசுத்தம், அவருடைய பேச்சிலே பரிசுத்தம், அவருடைய ஊழியத்திலே பரிசுத்தம், அவருடைய நடக்கையிலே பரிசுத்தம், சகலமும் பரிசுத்தம். வரப்போகிறவர் பரிசுத்தம் உள்ளவர். அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். நாம் முற்றிலும் பரிசுத்தம் ஆகிவிட்டோமா என்றால் இல்லை. ஆகவே தான் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது, பரிசுத்தம் ஆகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். உங்களுடைய பரிசுத்தத்திலே வளர்ச்சி காணப்பட வேண்டும். இன்னும் ஒரு பரிசுத்தம், இன்னும் ஒரு படி பரிசுத்தம், முழுமையான ஒரு பரிசுத்தம். அதற்கு நம்ம அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் நமக்குள் இருக்க வேண்டும். நாமே நினைத்துக் கொள்ளுகிற பரிசுத்தம் அல்ல. எனக்கு ஏற்ற பரிசுத்தராய் இருங்கள் என்று ஆண்டவர் இருக்கிறார். பரிசுத்தம்னா என்னது? அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. நான் இப்போ இது பார்க்க மாட்டேன், அதை பார்க்க மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், எல்லாமே நாம் சொல்லுவோம். பரிசுத்தம் என்பது என்ன? வேத வசனத்தின்படி வாழ்வதுதான் பரிசுத்தம். ஆண்டவர் நமக்கு என்ன எழுதி கொடுத்திருக்கிறாரோ அதன்படி வாழ்வதுதான் பரிசுத்தம். அல்லேலூயா. அவர் நான் எப்படி வாழ வேண்டும் என்று எழுதி கொடுத்திருக்கிறாரோ அதன்படி வாழ்வது, அதான் பரிசுத்தம். ஒரு குடும்ப பரிசுத்தம்னா என்ன? உதாரணத்துக்கு சொல்கிறேன். குடும்ப பரிசுத்தம்னா என்ன? எங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணுறோம், நாங்கள் எல்லாம் பக்தியாக சர்ச்சைக்கெல்லாம் போகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் குடும்ப பரிசுத்தம்னா என்ன? மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதை போல சொந்த புருஷருக்கு. ஒரு மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியாவிட்டால் அங்கே பரிசுத்தம் இல்லை. நீங்கள் ஜெபிக்கலாம், ரட்சிக்கப்பட்டுக்கலாம், அந்நிய பாஷை பேசலாம், வசனம் தான் நியாயம் தீர்க்கும். உன் புருஷனுக்கு கீழ்ப்படியலைன்னா பரிசுத்தம் இல்லை. புருஷர்களே, உங்களுடைய மனைவியினிடத்தில் அன்பு கூறுங்கள், அவர்களை கசந்து கொள்ளாதிருங்கள். நீ ஜெபம் பண்ணுகிற, வேதம் வாசிக்கிற, சர்ச்சுக்கு போற, தசமா கொடுக்கிற உண்மைதான். உன் மனைவியினிடத்தில் நீ அன்பு கோராதபடி கசந்து கொள்ளுகிறாய். எங்கே பரிசுத்தம்? குடும்பத்தின் பரிசுத்தம் எங்கே? வெறும் அனுபவம் இருக்கிறது, அந்நிய பாஷை இருக்கிறது, ஜெபிக்கிறது இருக்கிறது, ஆவிக்குரிய அனுபவம் இருக்கிறது. ஆனா வசனம் நமக்குள்ளே கிரியை செய்து வசனத்தின்படி வாழ்கிற பரிசுத்தம் இருக்கிறதா? பிள்ளைகளே, உங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். அந்த கீழ்ப்படிதலில் இருக்கிறது பரிசுத்தம். இந்தியாவின் எழுப்புதலுக்காக ஜெபிக்கணும்னு உபவாச ஜெபம் வைத்திருந்தோம். அதில் நிறைய பேர் வந்திருந்தாங்க உபவாசித்து இந்தியாவுக்காக ஜெபிக்க. நல்ல ஸ்தோத்திர ஜெபெல்லாம் முடிந்தது. இப்போ நல்ல ஜெபம் நடத்தலாம் அப்படின்னு எழுந்த என்னோட ஆவியானவர் சொன்னார், இங்கே இருக்கிற சிலருடைய ஜெபத்தை நான் கேட்கவே முடியாது. இவங்க ஜெபிக்க இந்த ஜெபம் பரலோகத்துக்கு வராது. இவங்க ஜெபத்தை கேட்டு நான் எப்படி இந்தியாவில் எழுப்புதல் உண்டாக்க முடியும்? ஏன் சொல்கிறீங்க ஆண்டவரே? எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, நல்லா ஆராதிக்கிறவங்க, அந்நிய பாஷை பேசுகிறவங்க, அதெல்லாம் இருக்கட்டும். இங்கே ஒரு பெண் வந்திருக்கிறாள். வரும்போதே வீட்டில் புருஷனை திட்டிட்டு இங்கே வந்திருக்கிறாள். இன்ன வார்த்தை சொல்லி பேசிட்டு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறாள். இவன் ஜெபத்தை கேட்டு நான் எப்படி இந்தியாவை ரட்சிக்க முடியும் சொல்லு? அப்போ என்ன செய்யணும்? அவள் மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கணும்.
ஆண்டவர் சொல்கிறார், இந்த மாதிரி பேசிட்டு இப்படி வந்திருக்கிறீங்க, நீங்கள் விசுவாசி தான், ஆனால் ஒப்பு கொடுத்து ஜெபிங்கன்னா ஒரு சகோதரி அழுது ஜெபிக்கிற, ஆண்டவரே நான் தான் அந்த பாவி, என்னை மன்னிச்சிருங்க. உண்மையை ஒப்பு கொடுத்து அழுதாங்க. ஆண்டவர் சொன்னார், ஒரு வாலிப்பிள்ளை நல்ல ஆவில நிறைய அந்நிய பாஷெல்லாம் பேசுகிறா. ஆவியானவர் சொல்கிறாரு, அவங்க அம்மாவை இந்த வார்த்தை சொல்லி உனக்கு ஒன்றும் தெரியாது போ அப்படின்னு மூஞ்ச காமிச்சு தாயை துக்கப்படுத்திட்டு இங்கே ஜெபத்துக்கு வந்திருக்கிறான். இவன் ஜெபத்தை நான் எப்படி கேட்க முடியும்? அவளுக்குள்ள என்ன பரிசுத்தம் இருக்கு? அந்நிய பாஷை இருக்கு, பரிசுத்தம் இல்லை, வசனத்தின்படி இல்லை. சொந்த தாய்க்கு ஒரு கனம் கொடுக்க தெரியல அவளுக்கு. தாய் அசட்டை பண்ணுகிறாள், தாய் அற்பமாய் பேசி அவளுடைய தாயினுடைய உள்ளத்தை காயப்படுத்திட்டு வந்து அந்நிய பாஷை பேசுகிறாள். இவ ஜெபத்தை கேட்டு எப்படி இந்தியாவை ரட்சிக்க முடியும்? ஆண்டவர் சொன்னார், இப்படி ஒரு வாலிப பிள்ளை வந்திருக்கிற, இன்ன வார்த்தை சொல்லி உன் தாயை துக்கப்படுத்திட்டு வந்திருக்கிற, எப்படி உன் ஜெபம் கேட்கப்படும் கர்த்தர் கேட்கிறார். ஓன்னு சத்தமிட்டு அழுதாள், ஆண்டவரே என்னை மன்னியும். நிறைய பேருக்கு பரிசுத்தம்னா என்னன்னு தெரியவில்லை. நம்ம ஆவில நிரம்புறோமே, அந்நிய பாஷை பேசுறோமே, துதிக்கிறோமே, நம்ம சரியாதான் இருக்கிறோம் எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? வசனத்தின்படி, வேத வசனத்தின்படி. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு சகோதரன் வந்திருக்கிறான், ரொம்ப பக்தியா இருக்கிறான், அந்நிய பாஷை பேசுறான், ஊழிய செய்யறேன்னு சொல்றான், மனைவி கிட்ட பேசுறதே இல்லை சில மாதமாய். அவன் ஜெபத்தை நான் இப்படி கேட்க முடியும்? தன் வீட்டில் இருக்கிற மனைவி அவனால் நேசிக்க முடியவில்லை. இவன் ஜெபம் எப்படி இந்தியாவுக்காக எடுபடும்? கண்ணீரோடு ஒப்பு கொடுத்தான், நான் தான் ஆண்டவரே என்னை மன்னியும். அப்ப பரிசுத்தம் என்றால் என்னவென்று நிறைய விசுவாசிகளுக்கு தெரியவில்லை. நம்ம நினைக்கிறோம், அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், அதை பார்க்க மாட்டேன், இதை பார்க்க மாட்டேன், நான் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசுகிறேன். நல்லது, அந்த அனுபவம் நமக்கு அவசியம். ஆனால் எல்லாமே எதற்காக? இந்த வேத வசனத்தின்படி வாழுவதற்காக. இந்த வசனம் தான் நியாய தீர்ப்பு நாளிலே நம்மை நியாயந்திருக்க போகிறது. இந்த வசனத்தின்படி வாழ்வதுதான் பரிசுத்தம். அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அந்த பரிசுத்தம் இருக்குதா? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.